எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சிக்கன் ரெசிபீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ்வலாக இந்த ட்ரை ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் காட்ட போகிறேன். இது ஜிஞ்சர் சிக்கன். இஞ்சி போட்டு இந்த இஞ்சி ஃப்ளேவர்ஸோட இது ஒரு நல்ல ட்ரையாக அது செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ஜிஞ்சர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அரை கப் நறுக்கின இஞ்சி எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இஞ்சி பேஸ்ட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. பச்சை மிளகாயை 2ஆக உடச்சி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. வெங்காயம் பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்குனது போடுங்க. அப்புறம் 6 பல்லு பூண்டு நறுக்குனதை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வெங்காயம் நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிடுச்சு, எடுத்து தனியாக வச்சுருங்க. சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனில் மசாலாவை தடவி ஊற வச்சுக்கலாம். ஜிஞ்சர் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எலும்போடு எடுத்திருக்கேன். இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட் போடுங்க. நெக்ஸ்ட் அரைச்ச பச்சை மிளகாய் போடுங்க. இது வந்து நான் 10 சின்ன சைஸ் பச்சை மிளகாயை பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அடுத்து அரைச்ச வெங்காயம் பூண்டு பேஸ்ட் போடுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ மசாலாலாம் போட்ட பிறகு சிக்கனையும் மசாலாயும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா நல்லா சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற விடுங்க. நல்லா அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஊற வச்ச சிக்கன் பீசஸை மெதுவாக எண்ணெயில் போடுங்க. பத்து நிமிஷத்துக்கு சிக்கனோட பிங்க் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சிக்கனை எடுத்துட்டு தனியாக வச்சிருங்க. அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது போடுறேன். அஞ்சு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் 2 பெரிய சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சு ஊற்றுங்க. ரெண்டு 3 நிமிஷத்துக்கு மசாலா நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. நெக்ஸ்ட் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க. அடுத்து சிக்கனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் அரை டீஸ்பூன் உப்பு போடுறேன். அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கணும், அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். பாருங்க மசாலா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கலரும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக சில இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஃப்ரை பண்ண வெங்காயம் போடுறேன். 3 பச்சை மிளகாய் கீறினது போடுறேன். கொஞ்சமாக நீலவாக்கில் நறுக்கின இஞ்சி, அப்புறம் வறுத்த முந்திரி பருப்பு, கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேருங்க. இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல சூப்பரான ஜிஞ்சர் சிக்கன் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா ரசம் சாம்பார் கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்ல அருமையான நல்ல கார சாரமான ஜிஞ்சர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. அது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஆனால் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.